Hey guys, welcome to Madras Family Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளா ஒரு 10 மினிட்ஸ்ல முடியற மாதிரி ஒரு எக் கிரேவி செய்வோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில தாராளமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம். ஹோல் ஸ்பைசஸ் நிறைய ஆட் பண்ணாதீங்க, அந்த ஸ்மெல் ஹெவியா கொடுத்துடும் கிரேவில. ஸோ ஒரு 2 பட்டை 4 லவங்கம் அவ்வளவுதான் நான் எடுத்திருக்கேன். இது போட்ட உடனே வெங்காயம் போட்டுருணும், அதையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் நம்ம பட்டை லவங்கம் ஆட் பண்ணிடலாம். பட்டை லவங்கம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் கூட நம்ம அதுக்கு டைம் கொடுக்க கூடாது, உடனே நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடணும். பட்டை லவங்கம் வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஆனியன் ஆட் பண்ணிடுங்க, இல்லைன்னா கிரேவியோட டேஸ்டே வந்து மாத்திடும். ஸோ அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நான் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணுவேன், எல்லா டிஷ்க்கும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்குவேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். வெங்காயம் இந்த ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவேன். அப்பதான் அந்த கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும், கிரீனிஷாவே இருக்கும் கருவேப்பிலை எல்லாம். பாருங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆகாம பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்பதான் பார்க்கவும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். முன்னாடியே போட்டுட்டோம்னா ஒரு மாதிரி பிளாக் ஆயிடும். ஸோ நான் சொன்ன ஸ்டேஜ்ல போட்டுக்கோங்க, இந்த மாதிரி கிடைக்கும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிருக்கேன். நான் எப்பயுமே தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டேன். வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு நான் மசாலாலாம் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருவேன். அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் நல்லா கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நம்ம கொதிக்க விடுவோம், பட் அந்த ஒரு மாதிரி எரிப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. நான் ட்ரை பண்ணிருக்கேன், பட் எனக்கு வந்து இதுதான் செட் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். 2 செகண்ட் வதக்கிட்டு இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு உடனே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். அதையும் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நீல வாக்குல மெல்லிசா கட் பண்ணி போட்டு பாருங்க, சீக்கிரமா வந்து வெந்து நல்லா மசிஞ்சு வந்துடுது. நம்ம குட்டி குட்டியா நார்மலா கட் பண்ணி போடுறது அங்கங்க நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ நான் இந்த மாதிரி மாத்திக்கிட்டேன். நம்ம நார்மலா குட்டி குட்டிஸா கட் பண்ணி போடுறோம்னா அது அங்கங்க நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த கிரேவில அங்கங்க நிக்கும். நம்ம ரைஸ்ல எடுத்து போட்டோம்னா கூட அந்த குட்டி குட்டி பீஸ் வந்து தக்காளி அப்படியே நிக்கும், இந்த மாதிரி குழஞ்சி வராது. இதை நான் கடைசியில காட்டியிருக்கேன் பாருங்க, நல்லா தொக்கு மாதிரி அழகா கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், இது நல்லா வெந்து வரட்டும். தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே வந்து நல்லா தொக்கு மாதிரி கிடைக்கும். எக்லாம் உரிச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே இது மாதிரி தான் போடுவேன், அப்பதான் நல்லா மசாலா எல்லாம் உள்ள இறங்கும். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஒரு கரண்டி எடுத்து தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீல வாக்குல கட் பண்ணி போடும்போது நல்லா வெந்து வந்துடுது, நல்லா கொழிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபைனலா கொஞ்சமா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா எக் ரெசிபிக்குமே சிக்கன் மசாலா ஆட் பண்றது உண்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடைசியில தான் நம்ம ஆட் பண்ணணும், அப்பதான் அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எக்ல ஆட் பண்ணிடலாம். எல்லா எக்கும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கலரிடாதீங்க, ஒரு மாதிரி உடஞ்சு போயிடும். சும்மா லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கொஞ்சமா தான் ஆட் பண்ணுவேன். பாருங்க, இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணா போதும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு ரெடியா இருக்கு. பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். கொத்தமல்லி போட்டு ரொம்ப கலர வேணாம், சும்மா லைட்டா ஒரு மிக்ஸ், அவ்வளவுதான். இல்லைன்னா முட்டை எல்லாம் வந்து உடஞ்சிரும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். எல்லா குழம்புக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.